ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என் அழகான தங்கமே, எல்லா நிமிஷத்திலேயும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ தீவிரமாக நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? குடும்பத்தில் எப்பொழுதும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். யாரும் எப்பொழுதும் எந்த ஒரு நிலையிலும் எந்த சண்டையும் வரக்கூடாது. எல்லா நிலையிலும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதுதான் உன்னுடைய முதல் குறிக்கோளாக உள்ளது. ஆனால் சமீப காலமாக உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய குடும்பத்தில் அளவுக்கு மீறிய பிரச்சனைகளும் அளவுக்கு மீறிய கண்ணீரும் வந்து கொண்டு இருக்கிறது. உன்னுடைய குடும்பத்தில் இருக்கும் யாருமே, ஒரு சின்ன பிள்ளையிலிருந்து ஒரு பெரியவங்க வரைக்கும் யாரும் நிம்மதியாக இருக்கிறதில்ல. உனக்கும் உன் துணைக்கும் நடக்கிற சண்டையினாலும் வாக்குவாதத்தினாலும் யாருமே நிம்மதியாக இல்லை. ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீயும் உன்னுடைய துணை எப்படி இருந்தாலும் குடும்பத்தில் ஒரு மிகப்பெரிய ஆலமரம் அப்படின்னா அது உன்னுடைய துணை. அந்த ஆலமரத்துக்கு வேறு அப்படின்னா அது நீ தான். நீங்கள் ரெண்டு பேரும் உறுதியாகவும் சந்தோஷமாகவும் இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய சுற்றி இருக்கிற பிள்ளைங்க, உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் நிம்மதியாக இருக்க முடியும். ஆனால் அதை நீங்கள் மறந்துட்டு உங்களையே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தா, எப்போ உங்களுடைய பிள்ளைங்க அதனால் மன உளைச்சல் ஆகுறாங்கங்கிறத நினைக்காம சண்டை போட்டுகிட்டே இருந்தா என்ன செய்ய முடியும்? உன்னுடைய வாழ்க்கையில் நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன், எந்த நிலையிலும் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய பிள்ளைங்களை எப்பொழுதும் கைவிற்றக்கூடாதுன்னு. நீ விடமாட்ட தெரியும், ஆனால் மனசால ஒரு விஷயத்த சொல்லு. நீனு உன்னுடைய சண்டையினால், உன் குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனையினால் உன்னுடைய பிள்ளைகள் பாதிக்குதா இல்லையா, மனசால வேதனைப்படுதா இல்லையா என்பதை கொஞ்சம் யோசிச்சு சொல்லு. தினமும் என்கிட்ட வந்து உன்னுடைய பிள்ளைகள் சொல்கிற ஒரு விஷயம், நீங்கள் என்னுடைய அப்பா தானே, நீங்கள் என்னுடைய அம்மா உங்களை வணங்குறாங்கல்ல, ஏன் எங்களுடைய கஷ்டத்தை இன்னும் சரி செய்யலைன்னு. கஷ்டத்தை சரி செய்ய நான் தயாராக தான் இருக்கேன். அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. கொஞ்சம் உங்களை சுற்றி என்ன நடக்குது, என்ன விஷயம் உங்களுக்கு நடக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. எதையுமே புரிஞ்சிக்காம, எந்த விஷயத்தையுமே புரிஞ்சிக்காம எப்போ பார்த்தாலும் கோபத்தோடையும், ஒன்று தெய்வத்து மேலே கோபம், இல்லைன்னா உன்னுடைய வீட்டில் இருக்கிறவங்க மேலே கோபத்தை காட்டி என்ன செய்ய போகிறேன்? குடும்பத்தில் சில பேரை திருத்தணும், கெட்ட பழக்கத்திலிருந்து மேலே கொண்டு அவங்கள வெளியில் கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் உன்னுடைய பேச்சை கேட்க தயாராக இருக்காங்களா? தயாராக இல்லையே. அதுதானே இங்கே பிரச்சனையே. உன்னுடைய வீட்டில் உன்னுடைய பேச்சை கேட்க தயாராகவே இல்லை. ஆனால் நீயும் இன்னைக்கு கேட்பாங்க, நாளைக்கு கேட்பாங்க அப்படின்னு ஒவ்வொரு முயற்சியும் எடுத்துக்கிட்டு தான் இருக்க. உன்னுடைய முயற்சி வெற்றி பெற நான் இருக்கேன். அதுக்காக உன் குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைங்களுடைய சந்தோஷத்தை இரண்டு பேரும் சேர்ந்து எப்பயும் கெடுத்துடாதீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நிம்மதிங்கிறது உங்களுடைய பிள்ளைங்க தான். அதனால் பிள்ளைங்களை சந்தோஷமாக இருக்கிற வளர்க்குற வழியை பாருங்கள். நிறைய நாள் கோபப்பட்டாச்சு, நிறைய விஷயம் வாழ்க்கையில் இழந்தாச்சு. இதுக்கு மேலே இந்த தப்பான ஒரு பழக்கத்தால் நிறைய உறவுகள் உங்களை விட்டு போயாச்சு. இதுக்கு மேலே எந்த ஒரு நிலையிலையும் உன்னுடைய வாழ்க்கையில் கோபத்தை எப்பயும் காட்டாத. புரிஞ்சுதா? முதல்ல உன்னுடைய பிள்ளைங்களை பாரு, அதுக்கப்புறம் உன் துணை கூட சண்டை போடுறது எல்லாமே இருக்கட்டும். உன்னுடைய துணை கெட்ட பாதையில் போகாமல் நல்ல பாதையில் போக வைக்க எனக்கு தெரியும். கூடிய சீக்கிரமாக அதுக்கான எல்லா விஷயத்தையும் செஞ்சு, நீ எதுக்காக உன்னுடைய வாழ்க்கை துணைகிட்ட சண்டை போட்டுட்ருக்கியோ அந்த சண்டையை நிறுத்தி உன்னுடைய வாழ்க்கையில் என்ன வேணும் அப்படின்னு நினச்சி நீ போராடிக்கிட்டு இருக்கியோ அந்த விஷயமெல்லாம் கிடைக்கிற மாதிரி நான் செய்கிறேன். ஆனால் உன்னுடைய பிள்ளைகளுடைய மன உளைச்சலை குறைக்க வேண்டிய இடத்துல நீ தான் இருக்க. புரிஞ்சுதா? உன்னுடைய வாழ்க்கையில் நீ கஷ்டப்பட்டது, நஷ்டப்பட்டது அத்தனையும் போதும். நீ என்னென்னவோ நினைக்கிறல்ல, வாழ்க்கையில் எல்லாமே மாறணும்னு. நீ நினைக்கிறது போலவே உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே மாறும். நீ கேட்குற ஒவ்வொன்றும் நிச்சயமாக
சத்தியமாக உனக்கு கிடைக்கும். அதில் எந்த ஒரு சின்ன சந்தேகமும் உனக்கு வேண்டாம். ஏற்கனவே நீ பட்ட அத்தனை விதமான கஷ்டத்துக்கும் நான் துணை இருக்கேன். நீ தேடுற ஒவ்வொரு விஷயத்துக்கும் நான் நிச்சயமாக பதில் கொடுப்பேன். எதுவுமே நான் பதில் கொடுக்க மாட்டேன், எந்த ஒரு விஷயத்திலையும் நான் உனக்கு துணையாக இருக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும் என்றைக்கும் நினைக்க வேண்டாம். உன் கூட நான் இன்னைக்குன்னு இல்லை, என்னைக்கும் இருப்பேன். புரிஞ்சுதா? மனசுக்கு நிம்மதியான 4 வார்த்தையை கேளு. முக்கியமாக சொல்ல போகணும் அப்படின்னா, வாழ்க்கையில் எந்த விஷயத்துக்காக நீ போராடுறங்கிறது உனக்கு தெரியும். உன்னுடைய பிள்ளைங்களுக்காக தான் அத்தனை போராட்டங்களையும் போராடிக்கிட்டு இருக்க. எந்த இடத்துலையும் தன்னுடைய கணவனால் தன்னுடைய பிள்ளைங்க எந்த இடத்துலையும் ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சிடக்கூடாதுன்னு நினச்சி கவலைப்படுற. நிச்சயமாக நீ கவலைப்படுற மாதிரி எதுவும் நடக்காது. கூடிய சீக்கிரமாக உன்னுடைய வாழ்க்கையில் எது வேணும் எது வேணாம் அப்படின்னு நீ சொல்கிறியோ அது சம்பந்தமாகவே உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் சரியாக நடத்தி வைப்பேன். துரோகம், கண்ணீர், ஏமாற்றம், வலிகள் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேலே உன்னுடைய வாழ்க்கையில் கிடைக்க போகிற விஷயம் ஒவ்வொன்றும் சந்தோஷம், ஐஸ்வர்யம், தனம், தானியம், இப்படி ஒரு நபருக்கு எதெல்லாம் இருந்தால் நல்லா இருக்குமோ, எந்த ஒரு விஷயமெல்லாம் இருந்தால் நல்லா இருக்குமோ அந்த விஷயம்லாம் தான் இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும். பேரன்போடு உனக்கு எப்படியெல்லாம் உன்னுடைய வாழ்க்கை துணை இருக்கணும் அப்படின்னு நினச்சியோ அந்த மாதிரி நிச்சயமாக உன் வாழ்க்கை துணையை மாற்றி உன் கையில் வந்து சேர்ப்பேன். நிறைய பேருக்கு நீ பதில் சொல்லிட்டல்ல, இவங்க இப்படி அவங்க அப்படின்னு எல்லாரும் உன்னுடைய துணையை பற்றி குறை சொன்ன போதும் எல்லாருக்கும் நீ என்ன சொன்ன? நான் பார்த்துக்கிறேன், அவர் அப்படி கிடையாது இப்படி கிடையாதுன்னு எல்லார்ட்டையும் போய் எல்லா விஷயத்தையும் சொன்னல. எல்லாருக்கு நேராகவும் விட்டு கொடுக்காம உன்னுடைய வாழ்க்கை துணையை பார்த்துக்கிட்டல. நிச்சயமாக சொல்கிறேன், உன்னுடைய நல்ல எண்ணத்துக்கு நீ நல்லபடியாக வருவ. சின்ன விஷயம் செஞ்சாலே என்னுடைய கணவன் இப்படி, என்னுடைய கணவன் வந்து எதுவுமே செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்கிற இந்த காலத்தில் என்னுடைய துணை அப்படி கிடையாது, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி உன்னுடைய துணைக்கு ஒரு அங்கீகாரம் வேணும்னு நினச்சி எல்லாருக்கு நேரம் சப்போர்ட் பண்ணுறல்ல. இனிமேல் ஒரு விஷயத்திற்கு கூட நீ கவலைப்பட வேண்டும், நடுங்க வேண்டும் என்று அவசியம் அல்ல. சந்தோஷமாக மட்டும் இரு. உனக்கு தேவையானது கூடிய விரைவாக உன் கைக்கு வரும். உன்னுடைய வாழ்க்கை துணை சீக்கிரமாக உன் மனதுக்குள் இருக்கும் அத்தனை விதமான காயங்களையும் உணர்ந்து உன்னை தேடியும் நீ செய்த தவறை உணர்ந்து நிச்சயமாக உன்னை தேடி வருவார்கள். அதனால் நம் வாழ்க்கையில் இது நடந்துட்டே அது நடந்துட்டேன்னு நினச்சி கவலைப்படுறதை விட்டுட்டு வாழ்க்கையில் எல்லாமே மாறும், எல்லாமே நமக்கு சாதகமாக தான் நடக்குது அப்படின்னு நினச்சி சந்தோஷப்படு. பிள்ளைங்களை பார்த்துக்கோ. ஒவ்வொரு நிமிஷமும் உன்னுடைய பிள்ளைங்களை நீங்கள் இருவரும் சண்டை போட்டு ஏங்க விடாதீங்க, கவலைப்பட விடாதீங்க. கஷ்டப்பட்டு ஒவ்வொரு விஷயத்துலேயும் எனக்கு பிள்ளை வேணும்னு கேட்டு பெற்று ஏன் இந்த பிள்ளைங்களை கஷ்டப்பட வைக்கிறீங்க? கஷ்டப்பட வச்சதெல்லாம் போதும். இது இந்த சாயுடைய உத்தரவு. கூடிய சீக்கிரமாக உன்னுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். வரும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் இன்பமாக மட்டும் இருக்கும். எதிர்பார்த்த தருணங்கள் வந்துவிட்டது. நீ எதை என்னிடம் எதிர்பார்த்தாயோ அது உன் கையை தேடி வரும் நேரத்தை கையை தட்டி விட்டு விடாது. நான் இருப்பேன் இன்றும் என்றும் உன் கூட. ஓம் சாய்ராம்.